ஹல்லேலூயா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம குடும்பங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஏனென்றால் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன். இந்த நேரத்தில் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தாவீது ராஜாவுக்கு என்னென்ன கிருபைகளை கொடுத்தாரோ அதே கிருபைகளை நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தாவீது ராஜாவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், அவருக்கு எப்படி கிருபை கொடுத்தார், அவரோடு கூட எப்படி உடன்படிக்கை செய்தாரோ அதே போல உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், தாவீது எப்படி இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்தாரோ, தாவீது எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய குடும்பமும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் துவக்கம் சொல்கிறது, என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். ஆமேன். இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம், அவரை நோக்கி கேட்க போகிறோம். ஆண்டவரே, எப்படி தாவீதை ஆசீர்வதித்து உயர்த்தினீரோ அப்படியே எங்களையும் நீர் ஆசீர்வதியும், அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். வேகமாக ஆண்டவர் எப்படி தாவீதை ஆசீர்வதித்தார், நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனங்கள். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் நம்மை தாவீதை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம், உயர்த்துகிறதை பார்க்கிறோம். ஆட்டு மந்தையில் இருந்த அந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து மகிமையான ஒரு உயர்வை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன் என்றால் இந்த ஆசீர்வாதத்தையும் நம்முடைய குடும்பத்துக்கு தருவது உறுதி. ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை தாழ்வில் கிடந்த நம்மை கர்த்தர் உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறவர். ஹல்லேலூயா. எப்படி தாவீதை ஆட்டு மந்தையில கிடந்த அவனை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண முடியுமானால், அதே போல யோசேப்பை ஒரு சிறைச்சாலையில் கிடந்த ஒரு அடிமையை அவ்வளோ பெரிய மனிதனாக உயர்த்த முடியுமானால், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்மையும் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுக்க அவரால் முடியும். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை உயர்த்துங்கப்பான்னு கேட்க போகிறோம். எவ்வளவு சிறுமை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம், பொருளாதாரத்தில் எவ்வளவு தாழ்ந்த நிலைமை, ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை உயர்த்த போகிறார். ஆமென். எந்தெந்த இடத்துல நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்தெந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்தெந்த காரியத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படி உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து அப்பா எங்களை ஆசீர்வதியும், தாவீதை போல உயர்த்தும், அந்த கிருபையை தாரும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ
ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையில கஷ்டப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கீழே தள்ளப்பட்டு கிடக்கிறார்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் வெட்கம் அனுபவிக்கிறார்களோ அந்தந்த இடங்களிலே அவர்கள் தலை நிமிர்ந்து இருக்கும்படி அப்பா அவர்களை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுப்பீராக. புகழ்ச்சியும் கீர்த்திமாய் வைப்பீராக. பொருளாதாரத்தில் உயர்த்துவீராக ராஜா. பொருளாதாரத்தில் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக ராஜா. குடும்பத்தில் உயர்த்துவீராக. சகோதரர் நடுவில் உயர்த்துவீராக. எப்படி அன்றைக்கு தாவீதை சகோதரர்கள் நடுவில் உயர்த்தினீரோ ஆண்டவரே, அவர் எதிர்பாராத அளவுக்கு ஒரு உயரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரோ, அப்படியே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்கப்பா. நிம்மதியாய் வாழ வைங்கப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்மை உயர்த்துகிறவர் தாவீதை உயர்த்தினதை போல நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த வசனங்களை பிடித்து கொள்ளுங்கள். ஆமேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 சாமுவேல் 7:11 வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். போதும், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். இந்த வசனம் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் செய்த மற்றொரு கிருபை என்ன தெரியுமா? சுற்றிலும் சத்துருக்கள் இருந்தாலும் அந்த சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சுற்றிலும் சத்துருக்கள், ஒரு பக்கம் மனுஷரால வரும் போராட்டம், இன்னொரு பக்கம் பிசாசினால வருகிற போராட்டம், இப்படி எல்லா பக்கத்திலும் நாம் நெருக்கப்பட்டாலும் ஒன்று தெரியும், நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டும் பொழுது நிச்சயமாகவே நம்மை இளைப்பாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன், நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சாத்தானின் கிரியையா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சாத்தான் நுழைந்து பலவிதமான போராட்டங்களை உண்டு பண்ணி, குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளை போராட்டங்களை உண்டு பண்ணி நிம்மதியாய் வாழ விட மாட்டேங்கிறான். இந்த சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுங்கப்பா. எதிர்காலம் ஆசீர்வதிக்க விடாதபடி, பிள்ளைகள் வாழ விடாதபடி தடுக்கிற பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வஞ்சக ஆவிகள், சில குடும்பங்களுக்கு விரோதமாக பில்லிசூனிய கட்டுகள் வைக்கப்பட்டதினால பலவித போராட்டங்கள், இதனால வியாதிகள், குழப்பங்கள், மனபாரங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் போராடி எதிர்த்து நின்று நம்ம ஜெபிக்க போறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சத்துருக்களை விலக்கி இளைப்பாறுதலை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர். நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. யார் யார் குடும்பங்களில சத்ருவினால அலக்களிக்கப்பட்டு வேதனையோடு காணப்படுகிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களில உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொன்னீரே அப்பா. உனக்கு விரோதமாய் எழும்பும் நாவை நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்னீரே. யார் யாருக்கு விரோதமாக எந்தெந்த மனிதர்கள் பேசுகிறார்களோ இப்பொழுது அவர்கள் நாவு கட்டப்படுவதாக. ஒருவனும் தன் நாவை அசைப்பதில்லை என்று சொன்னீரே. பொறாமை நாவிகள், எரிச்சலின் நாவிகள், வன் கண்கள், குழப்பத்தின் நாவிகள், சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. மனுஷரால வருகிற அப்பா எல்லா ஆலோசனைகள், துர் ஆலோசனைகள் அபத்தமாக்கி போடுவீராக, பைத்தியமாக்கி போடுவீராக ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் கூடி வருகிறார்களோ அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களாக. அப்பா எல்லா நாவையும் நீர் குற்றப்படுத்துவீராக. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா.
எல்லா சத்துருக்களையும் எங்கள் எல்லையில இராதபடிக்கு விரட்டி அடிப்பீராக, விரட்டி அடிப்பீராக. அற்புதங்கள் நடக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். குடும்பம் நிம்மதியாய் வாழ விடாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா போராட்டத்தின் நாவிகள், எதிர்ப்பின் நாவிகள், வஞ்சக ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு இளைப்பாறுதலை தாங்கப்பா ஆண்டவரே. ராத்திரி தூங்கினா நிம்மதி இல்லை, என்னால தூங்க முடியல என்று யாரெல்லாம் சொல்லுகிறாங்களோ அவர்கள் குடும்பங்களில நிம்மதியான தூக்கத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. சத்ருவினால வருகிற வியாதிகள் அழிக்கப்படுவதாக, சாத்தானின் தந்திரங்கள் முறிக்கப்படுவதாக. சமாதானத்தை கொடுப்பீராக, இளைப்பாறுதலை கொடுப்பீராக, நிம்மதியான குடும்ப வாழ்க்கை தருவீராக. அப்பா, குடும்ப வாழ்க்கையில சத்ருவினால அல்லது மனுஷரினால வந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. சுற்றிலும் இளைப்பாறுதல் உண்டாகட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதே 11ஆம் வசனத்தின் பின்பகுதியை நம்ம வாசிக்கலாமா? பின்பகுதி: இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அடுத்த வசனம்: உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஆமென். இங்க பார்க்கிறோம், குடும்பத்துக்குரிய சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். வீடு உண்டு பண்ணுவேன் என்று சொன்னா ஒரு கட்டடத்தை அல்ல, குடும்பத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ என்னென்ன தடைகள், திருமண தடைகள், குடும்ப வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் சொல்லும்பொழுது உன் நாட்களுக்கு பிறகு உன் சந்ததி எழும்ப பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே, எங்களுடைய நாட்களிலேயே எங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை நாங்கள் காணணும். ஆமேன். வேதத்திலே ஒரு அருமையான வசனம் உண்டல்லவா? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் சீயோன் பர்வதத்திலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்போம் என்று அந்த வேத வசனம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று நம்ம ஜெபிக்க போறோம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை கொடுக்கணும். திருமண தடைகள் மாறணும். வீட்டுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் மாறணும். வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடை கொடுக்கணும். தனிமையானவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீதை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய திருமண வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஏசப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னபடியே தாவீதுக்கு உண்டு பண்ணினீர் அப்பா. இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் குடும்பங்களும் கட்டப்படுவதாக, குடும்ப வாழ்க்கை கட்டப்படுவதாக, குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக, பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக, திருமண தடைகள் மாறுவதாக அப்பா, கற்ப தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. பிள்ளைகள் ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாய் ஆண்டவரே, முரட்டு சுபாவம் உள்ளவர்களாய் இருந்தால் இப்பொழுது அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா, உயர்த்துங்க அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து வீட்டை கட்டி கொடுப்பீராக. ஒருவேளை லிட்டரலா வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை தாங்கப்பா. வாடகை வீடு கூட கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாடகை வீட்டை, நல்ல ஓனரை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டுக்குள்ளே நிம்மதியாய் வாழட்டும் அப்பா. சண்டைகள், சச்சரவுகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள், மேட்டிமைகள், அகந்தைகள், ஈகோ எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருளாதார ஆசீர்வாதங்களையும் அத்தனை நன்மைகளையும் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.